கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. என்னோட அப்பா அம்மா வயசானவங்க, என்னோட தம்பி மனநிலை சரியில்லாதவன். என்னோட குடும்பம் வசதியான குடும்பம்லாம் இல்ல, நல்லாவே ஒரு ஏழ்மையான குடும்பத்துல தான் பிறந்தேன். அப்படி இருந்தாலும் என்னோட அப்பா அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் கேட்டு 10 சவரன் நகையும் 50,000 ரூபாய் ரொக்க பணமும் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. என்னோட கணவர் வீடு நல்லாவே வசதியானவங்க, அதனாலதான் என்னோட அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இருக்கிற ஒரு பையனும் சரியில்லை, நம்ம பொண்ணாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காத பக்கம்லாம் கேட்டு எனக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட கணவர் கேரக்டர் சரியில்லை, அதனாலதான் தமிழ்நாட்டிலேயே பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கேரளால இந்த மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பீரோல வைக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போன நகை தான். அதுக்கப்புறம் நான் அந்த நகையெல்லாம் கண்ணில் கூட பார்க்கல. எனக்கே தெரியாம நகையெல்லாம் என்னமோ பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு குண்டு மணி கூட என்கிட்ட இல்ல. சரி இதெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சேன். மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, கணவர் கொடுமைன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு கொடுமைகளை அனுபவிச்சேன். பாஷை தெரியாத ஊரு, அவங்க பேசுறதெல்லாம் எனக்கு புரியாது. அதனால நல்லாவே என்னை ஏமாத்தினாங்க. என்னோட அப்பா அம்மா சொன்னா பேசி பேசி என்ன வாழ வச்சுட்டே இப்போ 2 குழந்தையா போச்சு எங்களுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம செத்துலாம்லாம் முடிவெடுத்தேன். அப்போலாம் 2 குழந்தைகளும் தான் என் கண்ணில் வந்து நிற்கும். என்னால என்னோட கணவரை சரி செஞ்சு வாழவும் முடியாம, என்னோட 2 குழந்தையும் வச்சுக்கிட்டு சாகவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு முடிவெடுத்தேன். தாங்க முடியாத கஷ்டத்துல என்னோட கணவரை விட்டு வெளியில வந்தாதான் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட கணவருக்கு விவாகரத்தை கொடுத்துட்டு என்னோட 2 குழந்தையோடையும் தனியான வெளில வந்துட்டேன். வெளியில வந்த நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியாம தைய தச்சு விக்கிறது, சின்ன சின்ன கடைகள்ல வேலை செய்யறது, இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு தனியாவே தொழில் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு மாசம் லட்சமா சம்பாதிக்கிறேன். என்ன மாதிரி முடக்கப்பட்ட பெண்களுக்கு ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். ஒரு கதவு மூடிடுச்சுன்னு சொல்லிட்டு உள்ளேயே இருக்காம நமக்கான பல கதவு வெளில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திறந்துக்கிட்டு வந்தீங்கன்னா என்ன மாதிரி உங்களோட வாழ்க்கையும் இனிமையா மாறும். முடங்கிராம முடிவெடுக்க வேண்டிய நேரத்துல நல்ல முடிவா பார்த்து எடுத்துருங்க. அப்போதான் என்னோட வாழ்க்கை மாதிரி உங்களோட வாழ்க்கையும் நல்ல பிரகாசமா மாறும். இது கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் சுமித்ராவோட ஸ்டோரி. இவங்களோட வீரத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.